ஃப்ரைட் ரைஸ்லாம் உங்க அம்மாக்கு செய்யவே தெரியாதம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடல, நான் லாவா. ஓ, அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கு நம்ம சும்மா இருந்தலாம்ப்பா, நாய் கூட தின்னாது பார்த்தா. அதுதான் நாங்கிறேனப்பா வீட்டுல. ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்க, கொஞ்சம் போட்டு நட்டா? அப்பா வானப்பா. உனக்கு வேணாம்னா நீ கம்முன்னு இரு. கொஞ்சமா போட்டுவா. அடி பாவி, என்னடி இது ஃப்ரைட் ரைஸ்னு சொன்ன? ஏதோ காய் கண்ட கருமத்தையெல்லாம் போட்டு கலர் எத்தனை வந்து வச்சுக்கிற? எது செஞ்சாலும் குறை சொல்றதே வேலை. என்னைக்காவது என்ன பாராட்டி இருக்கியா? இதுக்குதான் எதுவுமே செஞ்சு போடுறது இல்லை உங்களுக்கு. பாராட்டுற மாதிரி என்னைக்காவது செஞ்சிருக்கியா? எப்படி நாங்க பாராட்ட முடியும்? என்னது இது? இதுக்கு பேர் என்னது? நீயே சொல்ல கொஞ்சம். அது எக் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு பேர் எக் ஃப்ரைட் ரைஸா? இந்த காய்கள்லாம் கூட பாதி பாதியா நறுக்கி போட்டு செஞ்சதுல எனக்கு எந்த ஒரு வருத்தம் இல்லை. ஆனா முட்டையை முழுசா அப்படியே சோத்துக்கு நடுவில் வச்சுட்டு இதுக்கு பேர் எக் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்ற பத்தியா? அங்க நிக்கிறடி, உன்னெல்லாம் பாராட்டலன்னு வருத்தப்படுறியே. இதை எடுத்துன்னு தஞ்சாவூர் கல்வெட்டு பக்கத்துல நின்றுடு. வரவன் போறவங்களாம் பார்த்துட்டு அவங்க பாராட்டுவாங்கடி. நான்லாம் பாராட்டுறதுக்கு தகுதியே இல்லடி அம்மா. நான் தான் சொன்னலப்பா. உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடு, இல்லைன்னா விடு, வேற எதுனா செஞ்சு தர. ஐயோ, வேற எதுனா செய்ய போறியா? ஆண்டாமா, செஞ்ச வரைக்குமே போதுமா. நீ இது எடுத்துன்னு போயிட்டு தயிர் இருந்தா கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் போட்டு கரைச்சி கொடுத்துரு. குடிச்சிட்டு பத்துக்கிறமா. ஐயா, சாப்பிட்டு தொலை. தயிர் கஞ்சி தானே கேட்ட, சாப்பிட்டு எடுத்து.